நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லக்கூடிய எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கிளியரா புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ஊரப்பாக்கம் ஃபிளைஓவர் வழியா வந்தீங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க ஈஸியா ரீச் பண்ணிட முடியும். அதே மாதிரி நம்ம வண்டலூர் டு வாலாஜாபாத் ஊரப்பாக்கம் லிங்க் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 350 மீட்டர்ஸ்லயே நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்ல 30க்கு 40 அப்படிங்கிற டைமென்ஷன்ல 1200 ஸ்கொயர் ஃபீட்ல நார்த் ஃபேசிங் 23 ஃபீட் வைட் ரோடோட ஒரு ப்ராப்பர்ட்டியும் 2160 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு வெஸ்ட் ஃபேசிங்ல 30 ஃபீட் வைட் ரோடோட இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்கு. மொத்தமா இந்த இடத்துல வந்து 2 ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து இப்ப சேலுக்கு வந்திருக்கு. சோ இந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 650 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்க வண்டலூர் வாலாஜாபாத் ஊரப்பாக்கம் லிங்க் ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 350 மீட்டர்ஸ்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஊரப்பாக்கம் ஃபிளைஓவர் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டியே அமைஞ்சிருக்கு. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல யாராவது ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பைல ப்ராப்பர்ட்டி கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோட வந்து நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்ல நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட வந்து ரீச் பண்ணிட முடியும். சோ ஏசியாவிலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கனால இந்த ஏரியாவோட growth வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. 1200லயும் 2160 ஸ்கொயர் ஃபீட்லயும் 2 ப்ராப்பர்ட்டி இருக்கனால உங்களுக்கு மினிமம் பட்ஜெட் 1200 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ 2 சூப்பரான இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி தான். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தான் இந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே அமைஞ்சிருக்கு. சரௌண்டிங்ல எக்கச்சக்கமான ஹைலைட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. சோ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இண்டஸ்ட்ரியல் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ சூப்பரான ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. சோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தான். இந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே நாங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் லீகல் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்றோம். எல்லாமே 100% லீகல் கிளியரா தான் இருக்கு. சோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சைட் விசிட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.